வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கூட்டு ரெசிபி. இது வந்துட்டு தண்டுக்கீரை கூட்டு. இந்த தண்டுக்கீரை வந்துட்டு மழை சீசன்ல நம்ம தோட்டத்திலேயே நிறைய தானா முளைக்கும். அது வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாம எடுத்து செய்யலாம். ரொம்பவே ஹெல்தி, இது உடம்புக்கு ரொம்ப ஃபைப்ரஸ், இது ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. இந்த கூட்டு வந்துட்டு நீங்க பருப்பு சாதம், ரசம் சாதம் அது கூட தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. சரி வாங்க இந்த ஹெல்தியான கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கீரை கூட்டுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக தண்டு கீரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்டோடு சேர்த்து வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு அலசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டு இருந்ததுன்னா தண்டோடையே போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டுக்கு. இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவே வெந்துச்சுன்னா நிறைய ஆகிடும். அரைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பு வேக போட்டுடலாம். குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப கம்மியாக விட்டிங்கன்னா போதும் தண்ணி. இப்போ இதில் இந்த பாசிப்பருப்பை களைஞ்சி பாசிப்பருப்பை வேக போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு சவுண்ட் விட்டிங்கன்னா போதும், பாசிப்பருப்பு சீக்கிரமே வந்துடும். தண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். இந்தளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். இதில் நம்ம எதுவுமே போட போகிறது இல்லை. இப்போ இதை மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு விசிலுக்கு. நம்ம எடுத்து வச்சா இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்க, பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் குக்கரில். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. மசியணும், அந்தளவுக்கு வேக வச்சா போதும். கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தண்டுக்கீரையை போட்டுடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி பேஸ்ட். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிக்சியில் இருக்கிறதையும் சேர்த்து ஊற்றிடலாம்ல. இப்போ இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி குக்கர் மூடி இன்னொரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை கீரை வெந்துடும் அதுக்குள்ளே. இப்போ கீரையை போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கூட்டு வந்துட்டு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ஆயில் விட்டு தாளிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கடலை பருப்பு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே கடுகு பொரிஞ்சிடும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதை நம்ம இந்த கூட்டில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. நம்மளோட சூப்பரான கீரை கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தண்டு கீரை கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.